தனுசு ராசி நண்பர்களே, இந்த மாதம் ஆவணி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது? சமீப காலத்துல பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல நிலை வந்தது. மறுபடியும் கொஞ்சம் தடைகள் ஏற்பட்டிருக்கு. நெருக்கடிகளை சந்திச்சுட்டு இருக்கீங்க. பொதுவா தனுசு ராசிக்காரங்களுக்கு எதிர்காலம் பற்றி ஒரு கவலை எப்பொழுதுமே இருக்கும். மற்றவர்கள் மீது ஒரு அக்கறை இருக்கும். அதே நேரத்தில் தன்னை பற்றிய ஒரு கவனிக்காம விட்டுடுவீங்க. மற்றவங்களுக்கெல்லாம் யோசனை சொல்லுவீங்க, மற்றவங்களை வழி நடத்துவீங்க. உங்களுக்கு ஒன்று என்று வருகின்ற போது அங்கே தடுமாறுவீங்க. மற்றவர்களை நம்பி ஏமாறக்கூடியவர்களாகவும் தனுசு ராசியில் பிறந்தவங்க இருப்பீங்க. நிறைய அனுபவங்கள் கிடைச்சிருக்கும். அந்த அனுபவங்கள் தான் உங்கள் வாழ்க்கையை வேறு இடத்துக்கு மாத்திட்டு போகும். நிறைய அடிப்படை தான் ஒவ்வொரு மனிதருமே தன்னுடைய நிலையை மாற்றி கொண்டு போவாங்க. அப்போ இந்த உலகம் என்றால் என்ன, மக்கள் என்றால் என்ன, வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் என்பதையெல்லாம் தெரிந்தவர்கள் தனுசு ராசியில் பிறந்தவர்கள். அதை தான் மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பீங்க. போதகராக இருப்பவர்கள் தனுசு ராசியில் பிறந்தவர்கள். புத்திசாலித்தனமாக இருப்பவர்கள் தனுசு ராசியில் பிறந்தவர்கள். நாளும் பார்த்தாலும் இந்த புத்திசாலித்தனம் இருக்கு பாருங்க, ஊருக்கெல்லாம் பள்ளி பழம் சொல்லும், அது போய் கழனி பானையில விழும். அது போலதான் சில தனுசு ராசிக்காரருடைய நிலையும். மற்றவங்களுக்கெல்லாம் நல்லா சொல்லுவாங்க, தான் அப்படி இருக்க முடியும் என்றால் நிச்சயமாக இருக்க முடியாது. அது விதி, வேற ஒண்ணும் கிடையாது, இந்த ராசியில் பிறந்த காரணத்தினால். சரி, இந்த மாதம் எப்படி இருக்க போகுது? முதல்ல ஒரு தகவல் என்னன்னா, கடந்த மாதத்தில் இருந்த நெருக்கடியை விட இந்த மாதத்தில் நெருக்கடி குறைவாக இருக்கும். கடந்த மாதத்தில் பாத்தீங்கன்னா உங்களுடைய பாக்கியாதிபதி சூரியன் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரித்து வந்தார். இந்த மாதத்தில் பாக்கிய ஸ்தானத்திலேயே பாக்கியாதிபதி சூரியன் சஞ்சரிக்கிறார். இப்போ தந்தைக்குரிய இடம் அதுதான், புரியுங்களா? தெய்வ அருளுக்குரிய இடம் அதுதான். அங்கே கேது பகவானும் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். 9ஆம் இடத்தில் கேது பகவானும் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். புதனும் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். என்ன ஆகுன்னா, நிறைய அது போக்குல நீங்க விட்டுடுவீங்க. எது நடக்கணுமோ நடக்கட்டும், நடந்து போகட்டும், நம்மகிட்ட என்ன இருக்குன்ற இடத்துக்கு வந்துடுவீங்க. நிறைய விஷயங்கள் உங்களை மாற்றி விடும். இந்த நேரத்துல பல பேரை நம்பி 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 இந்த நேரத்துல கொஞ்சம் உங்களுக்குள் நிறைய சங்கடங்களை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். இந்த 9ஆம் இடத்து சூரியன், 9ஆம் இடத்து கேது, 9ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற புதன் நிறையவே படிப்பினைகளை ஏற்படுத்தி கொடுப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த நேரத்துல என்ன நினைப்பீங்கன்னா, திக்கற்றவருக்கு தெய்வமே துணை என்பது போல நமக்கு எல்லாம் தெய்வமே துணை என்று சொல்லிட்டு நிம்மதியாகி, வேற வழி கிடையாது, இதுக்கு மேல எதுவுமே கிடையாது. அப்ப என்ன பண்ணணும்? நம்மை போன்று இருப்பவர்களுக்கு தெய்வம் மட்டும்தான் துணை என்ற எண்ணம் உங்களுக்குள்ள வந்துடும். நிறைய ஏமாற்றங்களை சந்திக்கணும், நிறைய பிரச்சனைகளை சந்திக்கணும், போராட்டங்களை சந்திக்கணும். என்ன காரணம்னா, இந்த 4ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சரிக்க ஆரம்பித்த பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் போராட்டங்கள் அதிகரித்து கொண்டிருக்கிறது. அது நல்ல நேரம்னு இந்த ஆவணி மாதத்துல அந்த சனி பகவான் வக்கிரமாக இருக்காது. அப்போ கடந்த மாதத்தில் இருந்த நெருக்கடி இருக்காது. சூரியனும் கடந்த மாதம் 8ஆம் இடத்துல இருந்தாரு, அவர் 9ஆம் இடத்துல வந்துட்டாரு. அந்த தொந்தரவும் இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்காது. இந்த நேரத்தில் உங்களை பாதுகாத்து கொண்டிருக்கின்ற ஒரு கிரகமாக பார்க்க வேண்டும் என்றால் ராகு மட்டும்தான். யோகக்காரகன் ராகு சகாயஸ்தானமான முயற்சி ஸ்தானமான 3ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். 3ஆம் இடத்து ராகு என்ன பண்ணுவார்னா, உங்களுடைய முயற்சிகளை எல்லாம் வெற்றியாக்கி கொண்டிருப்பார். அங்க ஒரு புள்ளி வைக்க முடியும். முயற்சிகளை வெற்றியாக்குவதற்கு ராகு தயாராக இருக்கிறார். நாம தயாராக இருக்கணுமே, முயற்சி செய்வதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். மற்றவர்களுடைய நிழல்களில் ஒதுங்காமல் நாமே இறங்கி ஒவ்வொரு வேலை செய்கின்ற போது, நம்முடைய வேலைகளை நாமே கையில் எடுத்து நடத்துகின்ற போது அந்த இடத்தில் நமக்குரிய வெற்றி நிச்சயமாக கிடைத்துவிடும். அதை முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும். பெரிய மனிதராக வாழ நீங்க ஆசைப்படுவீங்க, அந்த மனநிலை உங்களுக்கு இருக்கும். பெரிய மனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் அப்படி இருப்பார்கள் என்று சொல்ல முடியாது. அப்போ அவர்களெல்லாம் நம்பி 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 உங்களுடைய வாழ்க்கையை நீங்க கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் போராட்டத்தை சந்திக்க வேண்டிய இடத்துக்கு வந்துடுவீங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. அப்போ ராகு 3ஆம் இடத்தில் சஞ்சரிப்பது உங்களுடைய முயற்சியை வெற்றியாக்கும். நீங்கள் எடுக்கின்ற முயற்சி எந்த அளவிற்கு இருக்கிறதோ, எதுவாக இருக்கிறதோ அந்த அளவிற்கு அந்த முயற்சி வெற்றி அடையும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பூர்வ புண்ணியாதிபதி பார்த்தீங்கன்னா செவ்வாய். அந்த செவ்வாய் சஞ்சரிக்கின்ற இடம் இந்த மாதம் 7ஆம் இடமான சப்தமஸ்தானத்தில்.
அந்த 7ஆம் இடத்தை சஞ்சரிக்கிற போது உங்க ராசியை பார்க்கிறார். பொதுவாகவே சூரியனோ செவ்வாயோ நம்முடைய ராசியை பார்க்கின்ற போது நாம் சாதாரண மனிதராக இருந்தாலும், ஒரு சோர்வு கொண்டவராக இருந்தாலும், சுறுசுறுப்பு இல்லாத நிலையில் இருந்தாலும் நம்மை சுறுசுறுப்பாக செயல்பட வைத்திடக்கூடியவர்கள், தைரியமாக செயல்பட வைத்திடக்கூடியவர்கள், ரொம்ப வேகமாக செயல்பட வைத்திடக்கூடியவர்கள். செவ்வாய் 7ஆம் இடத்தை சஞ்சரித்து ராசியை பார்க்கின்ற காரணத்தினால் தைரியமாக, வேகமாக, விவேகமாகவும் செயல்படக்கூடிய நிலை இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்கு. நிறைய தூக்கி போட்டு வேலையை பார்ப்பீங்க, மற்றவங்களை பத்தி கவலைப்பட மாட்டீங்க இந்த மாசம். ஏன்னா நிறைய அடிபட்டு இருக்கீங்கல்ல, அது அடிபட்டது என்ன ஒன்னா உங்களை நீங்கள் புனரமைத்துக் கொள்வீர்கள். இனிமே நம்ம இப்படித்தான் வாழ்ந்தாகணும், இந்த வழியில போய் ஆகணும், நம்மை நாம் தான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் இடத்துக்கு வந்துடுவீங்க. அடுத்து பாத்தீங்கன்னா குருவுடைய சஞ்சாரம். ராசிநாதன் குரு அவர் அஷ்டமஸ்தானத்தில் மறைகிறார். உச்சமாக சஞ்சரித்தாலும் உங்களுடைய ராசி நிலைக்கு பாத்தீங்கன்னா 8ஆம் இடத்துக்கு போயிடுறார். அங்கேயும் ஒரு சிறப்பு என்னன்னா அவருடைய பார்வைக்கு சிறப்புகள் இருக்கு. 12ஆம் இடமான விரயஸ்தானத்தை பார்க்கிறார். ஒரு நிம்மதியான தூக்கம், ஒரு படுக்கையில் கிடைக்க வேண்டிய நிம்மதியான சந்தோஷம், விரய செலவுகள் குறைவது, நோய் நொடிகள் இல்லாத நிலையினை எல்லாம் குரு பார்வை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். 2ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். குடும்பத்தில் நிம்மதி இருக்குங்க, கையில பணப்புழக்கம் இருக்கும், கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும். 4ஆம் இடமான சுகஸ்தானத்தையும் குரு பார்க்கிறார். இந்த விரைத்து கொண்டிருந்த தாய் வழி உறவுகள், விலகி சென்றிருந்த தாய் வழி உறவுகள் எல்லாம் இந்த நேரத்தில் மீண்டும் உங்களுடன் வந்து இணைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய உடல்நிலையில் ஏற்பட்ட சங்கடங்கள் எல்லாம் விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. எதிர்பார்த்த சந்தோஷம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. மாதத்தின் பிற்பகுதியில் செப்டம்பர் மாதம் 3ஆம் தேதி முதல் புதனின் சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் நிச்சயமாக இந்த மாதத்தில் இடம் வாங்கிறது, வீடு வாங்கிறது, புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடுவது என்பதெல்லாம் தனுசு ராசினரான உங்களுக்கு இருக்கு. அதே போல மாதத்தின் பிற்பகுதியில் பார்த்த சுக்கிரனும் சாதகமாக சஞ்சரிப்பதால் கணவன் மனைவிக்குள் ஒரு இணக்கமான நிலை, குடும்பத்தில் சுபட்சமான நிலை எல்லாம் இருக்கு. இந்த மாதம் உங்களுக்கு பெருமளவில் யோகமான மாதமாகவே இருக்கும். மீண்டும் அடுத்த மாதம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.